السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه حزب الله. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடையவர்களே, நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாற்றை அதன் படிப்பினைகளோடு தொடர்ந்து பார்த்து வருகிறோம். சமீபமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவம் பெற்றதற்கு பின்னால் அவர்களின் ரகசிய பிரச்சாரம் தாருல் அர்கம் என்கிற வீட்டிலே நடைபெற்றுக் கொண்டிருந்தது. குறைவான நபர்களே இஸ்லாத்தை தழுவியிருந்தார்கள். அந்த சஹாபாக்கள் என்னென்ன இன்னல்களுக்கெல்லாம் ஆளாக்கப்பட்டார்கள் என்ற வரலாறை நாம் பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு மற்றும் சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் வரலாற்றை பார்த்தோம். அவர்களின் மகனாகிய அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வரலாற்றை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், காதல்து மஅ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் ஜின்ன வல் இன்ஸ், நான் மனிதர்களோடும் போரிட்டிருக்கிறேன், ஜின்னோடும் போரிட்டிருக்கிறேன் என்றார்கள் அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு. கீழ வகைஃப, மனிதர்களோடு போரிடுகிறீர்கள், அதை நாங்கள் கண்கூடாக பார்க்கிறோம், நீங்கள் ஜின்னோடு போரிட்டதாக சொல்கிறீர்களே, எப்படி என்று கேட்டார். அப்ப அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், கால குன்னா மஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபனஸல்னா மன்ஸிலன், நாங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒரு பிரயாணத்திலே இருந்தோம். அப்போது ஒரு இடத்திலே தங்க வேண்டிய நிலை ஏற்பட்டது, தங்கினோம். ஃபஅஹதது குர்பதி தல்பி லிஅஸ்தகிய, நான் என்னுடைய அந்த பாத்திரத்தை எடுத்தேன், தண்ணீர் எடுத்து வருவதற்காக நான் என்னுடைய பாத்திரத்தை எடுத்துக்கொண்டேன். ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அமா இன்னஹு சயதீக அலல் மாஇ ஆத்தின் யம்னவுக மின்ஹு, அதாவது அந்த நீ தண்ணி எடுக்க போற இடத்துல ஒருவன் உன்னை தண்ணீர் எடுக்க விடாமல் தடுப்பான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபலம்மா குல்து அலா ரஸில் பிஹ்ரி இதன் பிரஜலின் அஸ்வத கஅன்னஹு மரசுன், அந்த கிணற்றை நெருங்கினேன் தண்ணீர் எடுப்பதற்காக. அந்த கிணற்றின் மீது ஒரு மனிதன் அஜானுபாகுவான தோற்றத்தில் அமர்ந்திருந்தார். வல்லாஹி லா தஸ்தகி யல் யௌம் மின்ஹா, அவன் சொன்னான், உன்னால அல்லாஹ்வுக்கு ஆணையாக நான் தண்ணி ஒடுக்கி விட மாட்டேன், நீ தண்ணி எடுக்க முடியாது என்று சொன்னான். வஅஹதனி வஅஹததுஹு ஃபஸரஅதுஹு ثم اخذت حجرا فكسرت وجهه وانفه, நான் அவனோடு சண்டையிட்டேன், ஒரு கல்லை எடுத்து அவனுடைய முகத்தையும் மூக்கையும் நான் சிதைத்து விட்டேன் என்று சொல்கிறார்கள் அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு. ثم ملأت قربتي, பிறகு பாத்திரத்தில் தண்ணீர் நிரப்பி அத்தைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தேன். ஃபகால், இப்போ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹல் அதாக அலல் மாஇ அஹது, அங்கே யாராவது ஒருவர் வந்தானா என்று கேட்டார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். போகும்போதே உன்னை தண்ணீரை எடுத்து விடாமல் தடுப்பதற்கு அங்கே ஒருவன் வருவான் என்று சொன்னார்கள். அதுபோல் கேட்கிறார்கள், வந்தானா அவன் என்று கேட்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குல்து நஅம், நான் ஆம் என்று சொன்னேன். ஃபகஸஸ்து அலைஹில் கிஸ்ஸா, நடந்த சம்பவத்தை நான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னேன். ஃபகால, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், அததரி மன் ஹுவ, அவன் யார் என்று உனக்கு தெரியுமா என்று கேட்டார்கள். குல்து லா, எனக்கு தெரியாது என்று நான் சொன்னேன். கால ذاك ஷைத்தான், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவன் ஷைத்தான் என்றார். ஒரு ஷைத்தானோடு போரிட்டார் என்கிற பெருமைக்கு சொந்தக்காரராக அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறார். ஷைத்தானோடு போரிட்டவர் என்கிற பெருமைக்கு சொந்தக்காரராக அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறார். அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சில சலுகைகள், சட்டங்கள் நமக்கு வருவதற்கு
காரணமாக இருந்திருக்கிறார். அம்மார் யாசிருடைய மகன் அம்மார் தான் சொல்கிறார்கள். கால பிரார்த்தனையின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ ஹாஜத்தின், ஒரு தேவைக்காக என்னை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி இருந்தார். அஜ்னபுது, அங்க தங்கி இருக்கிறார். அஜ்னபுது, அவர் எனக்கு குளிப்பு கடமையாகிவிட்டது. பல மஸ்ஜிதில் தண்ணீர் கிடைக்கவில்லை, தண்ணீர் எனக்கு கிடைக்கவில்லை. ஃபதமர்ரது ஃபி ஸஈதி கமா தகர்ரு தாபத்து, குளிப்பு கடமையாகிவிட்டது, குளிப்பதற்கு தண்ணீர் இல்லை. நான் என்ன செய்தேன் என்றால் மணலிலே உருண்டேன். எப்படி ஊர்ந்து செல்கிற பிராணிகள் எல்லாம், அந்த புழு பூச்சிகள் எல்லாம் எப்படி மணலிலே உருளுமோ அது போல நான் மணலிலே உருண்டேன். சும்மா அத்தைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பிறகு நான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தேன். பதக்கத்து தாலிக லஹு, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்த நிகழ்வை நான் சொன்னேன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னமா யக்ஃபீக அன் தகூல பியதைக ஹாகதா ثم ضرب بيديه الارض ضربة واحدة ثم مسح الشمال على اليمين وظاهر كفيه ووجهه. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தயமம் செய்வதின் முறையை சொல்லித் தந்தார். மணலிலே அடித்து முகத்தை தடவுவது, பிறகு கையை தடவுவது என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தயமுடைய முறையை சொல்லியிருந்தார். ஆக தயமும் என்கிற இந்த சட்டம் தண்ணீரை பயன்படுத்த முடியாத போது, தண்ணீர் கிடைக்காத போது ஒதுவுக்கு பகரமாக, குளிப்புக்கும் இப்படித்தான் செய்யணும். அவர் நினைச்சிட்டாரு குளிப்புக்கு என்ன செய்யணும், உடம்புக்குள்ள மணல் படணும்னு சொல்லி உருண்டார். இப்படி அல்ல என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குளிப்புக்கும் தயமும் இப்படித்தான், உதுவுக்கும் தயமும் இப்படித்தான் என்கிற முறையை அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தந்தார்கள். ஆக தயவும் என்கிற அந்த சட்டம், அந்த சலுகை எப்படி என்று நமக்கு வருவதற்கு அவர் ஒரு காரணமாக அமைந்திருக்கிறார். நாம் ஏற்கனவே சொன்னோம், அம்மார் ரலியல்லாஹு அவர்கள் குபா மஸ்ஜித் கட்டிடப்பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதே போல மஸ்ஜித் நபவி கட்டிடப்பணியிலையும் இவர் மும்பரமாக ஈடுபட்டிருக்கிறார் அம்மார் ரலியல்லாஹு அவர்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஷ்தாகத்துல் ஜன்னதி இலா ஸலாசத்தின் அலியுன் வ அம்மாருன் வ சல்மான், சொர்க்கம் 3 நபர்களை பிரியப்படுகிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அலி ரலியல்லாஹு அவர்களையும், அதேபோல அம்மார் ரலியல்லாஹு அவர்களையும், சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அவர்களையும் சொர்க்கம் பிரியப்படுகிற நபர்களாக இந்த 3 பேரும் இருக்கிறார்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்படியானால் எந்த அளவுக்கு அவர் பெருமைக்குரியவராக திகழ்கிறார் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், ரஅய்து அம்மார் இப்னு யாசிர் யௌமல் யமாமா அலா ஸஹ்ரத்தின், நான் அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அவர்களை பார்த்தேன். அவர் யமாமா யுத்தத்திலே, அந்த யமாமா யுத்தம் என்பது அபூபக்கர் ரலியல்லாஹு காலத்தில் நடந்தது. அந்த யுத்தத்தில் 200 ஹாஃபிதுகள் கொலை செய்யப்பட்டார்கள். அதற்கு பிறகுதான் குர்ஆன் துவக்குவதற்கான உத்தரவை அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் செய்தார்கள். குர்ஆன் கொண்டு சேர்க்கப்பட்டது ஆங்காங்கே இருந்தவர்களுக்கு. அந்த யுத்தத்தில் நான் பார்த்தேன். இப்னு உமர் தான் சொல்கிறார்கள், அவர் ஒரு மலையின் மீது, ஒரு பாறையின் மீது ஏறி நின்றிருந்தார். வகத் அஷ்ரஃப பிஸைஹின், சப்தமாக அவர் சப்தமிட்டார், யா மஅஷரல் முஸ்லிமீன் அமினல் ஜன்னதி தஃபிர்ரூன், முஸ்லிம்களே நீங்கள் சொர்க்கத்தை விட்டால் விரண்டோடுகிறீர்கள். முஸ்லிம்கள் சிதறி ஓடிக்கொண்டிருந்தார்கள், போர்க்களத்தில் சிதறி ஓடிக்கொண்டிருந்தார்கள், எதிரிகளின் தாக்குதலை தாங்க முடியாமல். அப்போது அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த அந்த பாறையின் மீது நின்று கொண்டு சப்தமிட்டு முஸ்லிம்களை கேட்கிறார், அத்தஃபிர்ரூன மினல் ஜன்னா, சொர்க்கத்தை விட்டா விரண்டோடுகிறீர்கள் என்று கேட்டார்கள். மினல் ஜன்னதி தஃபிர்ரூன். ஆனா அம்மார் இப்னு யாசிர், நான் யாசிரின் மகன் அம்மார், ஹலும்ம இலைய. அப்ப அந்த அறிவிப்பாளர் சொல்கிறார்,
என் பக்கம் அவர் நெருங்கி வந்தார். வான அந்தூர் இலா உதுனிஹி வகது குத்திஅத் ஃபஹிய ததபதப வஹுவ யுகாத்திலு அஸதல் கிதால். இப்னு மர்தான் சொல்கிறார்கள், நான் அவர் என் பக்கம் வந்தார். அந்த இப்படி சத்தம் போட்டுட்டு அவர் வந்தார். அவரை நான் பார்க்கிறேன், அவருடைய காது அருந்து தொங்கிக் கொண்டிருந்தது. மக்களே, நீங்கள் சொர்க்கத்தை விட்டா விரண்டோடுகிறீர்கள் என்று பேசுகிற அந்த வீர உரை ஆற்றுகிற அம்மாரின் காதுகள் துண்டிக்கப்பட்டு தொங்கிக் கொண்டிருந்தது. அவர் போர்க்களத்தில் மும்முரமாக அந்த நிலைமையிலையும் ஈடுபட்டார், போரிட ஈடுபட்டார் என்று இப்னு மர்தான் சொல்கிறார். புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அறிவிக்கிறார்கள், அபீ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள். கால குன்னா நஹ்மிலு லபினத்தன் வ அம்மார் லபினத்தைனி ஃபராஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபயன்ஃபது துராப அன்ஹு வ யகூலு வைஹ அம்மார் தக்துலுஹு ஃபிஅத்துல் பாகியா. அபூ சயீத் அல்-குத்ரி தான் சொல்கிறார்கள், நாங்கள் அந்த குபா மஸ்ஜித் கட்டிடப் பணியில் ஒவ்வொரு செங்கல்லாக நாங்கள் தூக்கி கொண்டு வந்தோம். அம்மார் மாத்திரம் 2 கல்களை சுமந்து வந்தார். அம்மாரின் தூசி, தலையில் இருந்த தூசிகளை, மண்களை தட்டி விட்டு சொன்னார், வைஹ அம்மார், உங்களுக்கு ஏற்பட போகிற மோசமான நிலையே, உங்களை ஒரு அநியாயக்கார கூட்டம் கொள்ளும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களை ஒரு அநியாயக்கார கூட்டம் கொள்ளும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். நாம் அவரின் வரலாற்றின் இறுதிக்கு வருகிறோம். அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிஃபீன் என்கிற யுத்தத்தில் கலந்து கொள்கிறார்கள். ஹிஜ்ரி 37 நடைபெற்ற சிஃபீன் என்கிற யுத்தம் அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலம், முஸ்லிம்களுக்கு இடையிலேயே நடைபெற்ற யுத்தம். அது ஒரு பக்கம் சிரியாவிலே முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கவர்னராக இருக்கிறார்கள். இங்கே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்டதால் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் கலீஃபாவாக பொறுப்பேற்கிறார்கள். நாட்டுக்குள் உள்ளூர் கலவரம், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்ட பிறகு உள்நாட்டு கலவரம் மூண்டு விடுகிறது. இந்த நேரத்தில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முடிவெடுக்கிறார்கள். முதலில் பதவி ஏற்றுக்கொள்ள வேண்டும், பொறுப்பெடுத்து முதலில் அனைத்தையும் சரி செய்துவிட்டு அவர்களின் மேல் நடவடிக்கை எடுக்கலாம் என்று முடிவெடுக்கிறார்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொண்டவர்கள் மீது. ஆனால் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள் எல்லாம் முதலில் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொண்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், நீங்க அப்படி நடவடிக்கை எடுக்காம உங்களுக்கு நான் பைஅத் செய்து தர மாட்டேன் என்று முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லிவிட்டார். இது ஒரு யுத்தமாக மாறியது, முஸ்லிம்களுடைய ஏற்பட்ட ஒரு யுத்தமாக. முஆவியா தலைமையிலே ஒரு கூட்டம், அலி ரலியல்லாஹு அன்ஹு தலைமையிலே ஒரு கூட்டம். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஈராக்கை தலைமையகமாக கொண்டு அவர்கள் ஆட்சி செய்கிறார்கள். அங்கே அவர்கள் தலைமையில் ஒரு கூட்டம், இன்னொரு பக்கம் முஆவியா அவர்களுடைய தலைமையிலே ஒரு கூட்டம். அது ஒரு சிஃபீன் யுத்தம். அந்த யுத்தம் நடக்கிறது. அந்த யுத்தத்தில் அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு பங்கேற்றிருக்கிறார்கள். அவர் அலி ரலியல்லாஹு அன்ஹு தலைப்படே இருக்கிறார். அதுக்காக நாம் நாயகம் சொல்லிவிட்டார் என்று முஆவியா அவர்களை நாம் குறை சொல்ல முடியாது, குறை சொல்லக்கூடாது. அவர்களும் சஹாபாக்கள் என்றால் அவர்கள் என்ன செய்தாலும் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ் அவர்களை திருப்தி பெற்றுக் கொண்டான் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான். அதனால நாம் முஆவியா அவர்களை குறை சொல்ல முடியாது. நாயகம் சொன்னார்கள், உங்களை அநியாயக்கார கூட்டம் கொள்ளும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது விதமான சர்ச்சையில் நாம் போக வேண்டாம். அந்த அவர்களை குறித்து பேசுவதற்கான தகுதி நமக்கு இல்லை. அம்மார் ரலியல்லாஹு வயது 93 வயது. 93 வயதிலே போர்க்களத்திலே அம்மார் ரலியல்லாஹு அவர்கள் இருக்கிறார்கள். நிறைய சஹாபாக்கள் அம்மார் ரலியல்லாஹு எந்த தரப்பிலே இருக்கிறார்களோ அந்த தரப்பில் தான் நிற்பார்கள். ஏனென்றால் நாயகம் அவர்கள் அநியாயக்கார கூட்டம் உங்களை கொள்ளும் என்று சொன்ன காரணத்தினாலே அதாவது எந்த அணியிலே அம்மார் இருக்கிறாரோ அந்த அணியிலே சஹாபாக்கள் இருப்பார்கள். இப்ப 93 வயதிலே போர்க்களத்திலே இறங்கி இருக்கிறார். அப்போ அபில் பக்தரி ரலியல்லாஹு சொல்கிறார்கள், கால அம்மார்
யௌம சிஃபீன், சிஃபீன் யுத்தத்தின் நாளிலே அம்மார் தான் சொன்னார்கள், இஹ்தூனி பிஷுர்பத்தில்லா பனின், எனக்கு ஒரு பால் ஒரு விடர் கொண்டு வந்து கொடுங்கள் என்றார். கால் அவர் அபுல் பக்தரி சொல்கிறார், ஃபஷரிப, அவர் அந்த பாலை குடித்தார். சும்ம கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பிறகு அவர் சொன்னார், அம்மார் தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள், இன்ன ஆகிர சுர்பத்தின் தஷ்ரபுஹா மினத் துன்யா சுர்பத் லபன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்கிறார், இந்த உலகத்திலே நீ கடைசியாக குடிப்பது ஒரு விடர் பால் என்று சொல்லியிருக்கிறார். அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள், தான் இறக்கப் போவதை உணர்ந்து கொண்டார்கள். அந்த போர்க்களத்தில் அவர் அந்த பாலை குடித்துவிட்டு சும்ம தகத்தம, பிறகு போர்க்களத்துக்குள் மும்பரமாக ஈடுபட்டார். கூத்தியில அவர் கொல்லப்பட்டார். அம்மார் இப்னு யாசிர் அவர்கள் ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் எவ்வளவோ கொடுமைகளுக்கு இன்னல்களுக்கும் ஆளாக்கப்பட்டார்கள். அம்மார் ரலியல்லாஹு அவர்கள் எப்படி அவருடைய பெற்றோர்கள் கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டார்களோ அதுபோல் ஆளாக்கப்பட்டார்கள். இது போன்ற சஹாபாக்களின் வீர தழும்புகளாக திகழ்கிற அவர்களின் பெயர்களை நம்முடைய குழந்தைகளுக்கு வைக்க வேண்டும். சுமையா வீரம் பெண்மணி, அவருடைய பெயர். யாசிர் ரலியல்லாஹு அவர்கள், அவர்களும் தியாகி, அவருடைய பெயர். அம்மார், இது போன்ற சஹாபாக்களுடைய பெயர்களை நம்முடைய குழந்தைகளுக்கு வைக்க வேண்டும். நம்ம லேட்டஸ்டா ஃபேஷனா பெயர்கள் தொழாவி கொண்டிருக்கிறோம். இதை வையுங்கள், அது ஒரு அர்த்தமுள்ள பெயராக, ஒரு தியாகிகளுடைய வீர பரம்பரையுடைய பெயர்களாக இதெல்லாம் இருக்கும். நாம் அப்படிப்பட்ட அந்த சஹாபாக்களுடைய பெயர்களை நம்முடைய குழந்தைகளுக்கு வைக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அம்மார் தன்னுடைய வரலாறு நிறைவுறுகிறது. இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்து நாம் தொடர்ந்து இது போன்ற இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதால் இன்னலுக்கு ஆளாக்கப்பட்டவர்களுடைய வரலாறை நாம் தொடர்ந்து பார்ப்போம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றை ஒட்டி அந்த செய்திகளை நாம் தெரிந்து கொள்வோம். அதாவது இந்த வரலாறை கேட்பதன் மூலமாக இருந்து கிடைக்கிற படிப்பினைகளை பின்பற்றி நடக்கும் நல்ல தௌஃபீக்கினை அல்லாஹ் தஆலா அனைவருக்கும் தந்தல்வானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹும்ம வபிஹம்திஹி, நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன். வஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம்.